அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற மூச்சு பயிற்சி நாடி சுத்தி பஸ்திரிகா அப்படிங்கிற மூச்சு பயிற்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியை நம்ம அதிகாலை நேரங்களில் காலை கடன்லாம் முடிச்சுட்டு பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இதை சின்னவங்க பெரியவங்க அப்படின்லாம் இல்லாமல் இந்த பயிற்சியை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வயது இருந்தாலே போதும். இந்த பயிற்சியை யார் வேணாலும் பண்ணலாம். பாருங்கள், இப்படி ரெண்டு கால்களை இப்படி நல்லா விரித்து இரண்டு துடைப்பகுதிகளும் இப்படி தரையில் முட்டுற மாதிரி நாம் உட்காந்துக்கணும். இடது கையை இப்படி சின்முத்திரையை வச்சுக்கணும். ஆள்காட்டி விரல் பெருவிரலுடைய முனைப்பகுதி முட்டுற மாதிரி வச்சுங்க. மற்ற 3 விரல்களை இணைச்சு இப்படி உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கங்க. உங்களுடைய வலது கை பெருவிரல் சுண்டு விரல் மோதிர விரலை நீட்டிட்டு வலது பக்க மூக்கு துவாரத்தின் வழியாக வலது கை பெருவிரல்களால் அடைச்சு இடதுபுறமாக நம்ம மூச்சு காற்ற மெதுவாக உள்ளே இழுக்கிறோம். பிறகு இடதுபுறமாக மோதிர விரலால் அடைச்சு பொறுமையாக நம்ம வலது பக்க மூக்கு துவாரத்தின் வழியாக வெளியே விடுறோம். மீண்டும் வலதுபுறமாகவே இழுக்கிறோம். வலது பக்கத்தை அடைச்சு இடதுபுறமாக மோதிர விரலை எடுத்து மெதுவாக வெளியே விடுறோம். நம்ம எப்பயுமே ஒரு 10 கவுண்ட் இழுக்கிறோன்னா விடுறது ஒரு 15-20 கவுண்டாவது இருக்கணும். நம்ம இழுக்கிறத விட விடுதலுடைய நீளம் ஜாஸ்தியாக இருக்கணும். பாருங்க, இப்படி நாம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக 7 சுற்றிலிருந்து அதிகபட்சமாக நம்ம ஒரு நாளைக்கு 21 சுற்றுகள் பண்ணலாம். ஒரு அற்புதமான சிறந்த பயிற்சி. இந்த பயிற்சியை செய்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகளாக நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்கு அதிகமான வெப்பமோ அல்ல அதிகமான சூடோ இருக்கும் பொழுது இந்த பயிற்சியை ஒரு 10 நிமிடம் பண்ணிங்கனாலே அந்த அதிக சூடு அதிக வெப்பம் இருக்கக்கூடிய அந்த உடல் அமைப்பு ஒரு இயல்பான நிலைக்கு வரதை நீங்கள் உங்கள் அனுபவத்திலே நீங்கள் உணர முடியும். இந்த பயிற்சியை தினமும் பயிற்சி செய்யுங்க. உடல் நலத்துடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.